உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். ஸோ இந்த கதைக்களத்தை பொறுத்த வரைக்கும் எப்படியுமே சாரதாமா ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ அதுக்கு வந்துட்டு யமுனாவும் கங்காவும் சேர்ந்து ஃபோனில் பேசிக்கிட்டு ஸோ அது அம்மாவை எப்படியாவது நம்ம முடிவெடுக்க வைக்கணும்டி, நீ முதல்ல கிளம்பி வா அப்படின்னு சொல்லிட்டு சாரதாமா கிட்ட பேசி வாக்குவாதம் நடத்தி ஸோ இதில் காவேரிக்கு மட்டும் நீ ஏன் இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குற அப்படின்னு அவங்க கேட்குறதுக்கு சாரதாமா இப்போ என்ன பதில் சொல்ல போகிறாங்க அப்படிங்கிற ஒரு சின்ன ப்ரெடிக்ஷனை பார்க்கலாம். ஸோ யமுனா கங்காவுக்கு கால் பண்ணிட்டு, அக்கா என்னக்கா வீட்டு நிலவரம் என்னக்கா, என்னதாக்கா அம்மா சொல்லுது, ஏதாவது முடிவு எடுத்துச்சாக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எங்கடி நான் சொல்கிறதெல்லாம் அங்கே ஈடேற மாட்டேங்குது, என்னால் தனியாக இருந்து இங்கே போராட முடியல, நீ முதல்ல கிளம்பி வாடி, இங்கே அம்மா கிட்ட இன்றைக்கே பேசி ஒரு முடிவு எடுத்துடணும், எப்போ பாரு காவேரி காவேரினே பேசிகிட்டு இருக்கா, அதுக்கு ஒரு முடிவு கட்டி ஆகணும்டி, நீ முதல்ல கிளம்பி வா அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரிக்கா நான் கிளம்பி வரேன்க்கா, எவ்வளோ சீக்கிரம் அந்த வீட்டை முடிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் முடிக்கணும்க்கா, நிவின் பாவம்க்கா எங்கெங்கேயோ போய் கஷ்டப்படுறாருக்கா, பணத்துக்காக தேடி அலைஞ்சிக்கிட்டு பேங்க்கில் லோன் கேட்டுட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. சரிடி நீ கிளம்பி வா நம்ம பேசிடலாம் இன்றைக்கி அப்படின்னு சொன்னோன்னே ஸோ கொஞ்சம் நேரம் கழித்து அவங்களும் கிளம்பி வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஸோ வீட்டுக்கு வந்தவங்கள பார்த்துட்டு சாரதாம்மா கேட்குறாங்க, என்னடி இன்னைக்கு காலேஜுக்கெலாம் நீ போகலையா, கிளாஸுக்கு போகாமல் இங்கே கிளம்பி வந்திருக்க காலங்காத்தாலேயே, என்ன விஷயம் அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லைம்மா, ஏன் நான் சும்மா கூட வரக்கூடாதா அப்படிங்கிறாங்க. நீ சும்மா வரவ தானே, எனக்கு தான் நல்லா தெரியுமே அப்படிங்கிறாங்க. அது ஏமா நார்மலாக நாங்கள் ஏதாவது பண்ணால் கூட ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்க, இதே காவேரி ஏதாவது சொன்னான்னா மட்டும் சரி சரிங்கிற, எங்களை மட்டும் ஏமா இப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லி யமுனா கேட்குறாங்க. இப்போ எதுக்கடி வந்தது வராததுமா நீ காவேரியை இழுக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் நான் ஏதாவது சொல்லிட்டா நீ ஏதாவது சொல்லிக்கிட்டே இரு அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் அக்கா எங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவளுக்கு என்ன, அவள் ரூம்லே தான் இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நான் போய் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு அக்கா அப்படிங்கிறாங்க. வா யமுனா வந்துட்டியா, நீ எப்போ வருவேன்னு காத்துட்டே இருந்தேன், இந்த அம்மா கிட்ட முதல்ல பேசி முடிவெடுத்தாகணும்டி அப்படின்னு சொல்கிறாங்க. பாருக்கா இப்போ நான் வந்தவகிட்ட எப்படி இருக்க, வந்துட்டியே, நல்லா இருக்கியா, சாப்பிட்டியா, ஏதாவது சாப்பிட்றியா அப்படி கூட கேட்காம எடுத்தோன்னே எதுக்கு வந்தேங்கிற மாதிரி அம்மா கேட்குதுக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாண்டி அம்மாவுக்கு வர வர இப்போ நம்மலாம் முக்கியமே இல்லை, அதுக்கு ஒரு முடிவு கட்டணும்னு சொல்லிட்டு தான் உன்னை இங்கே வர சொன்னேன், வாடி அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போகிறாங்க. ஸோ வந்தோடனே என்னடி காஃபி ஏதாவது சாப்பிட்றியா அப்படிங்கிறாங்க. உடனே பார்த்துட்டு, பாருக்கா எப்போ கேட்குறத அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் குசு குசுன்னு பேசிக்கிறாங்க. எனக்கு அதெல்லாம் ஒன்றும் வேணாமா, நான் வரும்போதே எங்கள் வீட்டிலே எல்லாமே குடிச்சிட்டு தான் வந்தேன் அப்படிங்கிறாங்க. ஓ உங்கள் வீட்டிலே குடிச்சிட்டியா, சரி சரி அப்படிங்கிறாங்க. அப்புறம் திருப்பிட்டு இப்போ கங்கா ஆரம்பிக்கிறாங்க. சரிம்மா இப்போ என்ன தான் முடிவு எடுத்திருக்க நீ, எங்களுக்கு பணம் தேவை இருக்குது, யமுனாக்கா அதுக்கு மேலே இருக்குது, எங்கள் ரெண்டு பேத்துக்கும் இதை ஒரு இது முடிச்சு விடுனியே அப்படிங்கிறாங்க. நான் உங்களுக்கு எத்தனை வாட்டிடி சொல்கிறது, திரும்ப திரும்ப வரட்டும் காவேரி அவகிட்ட பேசிட்டு நான் சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஏமா நானும் தெரியாமல் தான் கேட்குறேன், எப்போ பார்த்தாலும் காவேரி காவேரின்னு எதுக்கு நீ அவளை மட்டும் தூக்கி வச்சுட்ருக்க, எங்கள் எல்லாத்தையும் தானே பெற்ற, அது என்ன அவள் மட்டும் உனக்கு அவ்வளோ ஸ்பெஷலாக பண்ணிட்டா, எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படிங்கிறாங்க. வேணாடி கங்கா என் வாயை பிடுங்காத, அப்புறம் ஏதாவது நல்லா சொல்லிட போகிறேன் அப்படிங்கிறாங்க. நீ சொல்லு, நீ சொல்கிறத நான் கேட்கணுன்னு ஒரு முடிவில் தான் இருக்கேன், இன்றைக்கி நீ எனக்கு சொல்லியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இவங்களும் ரொம்ப இதாக பேசுகிறாங்க. அவள் என்ன பண்ணலன்னு நீ கேட்குற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுதான் சொல்லு, அவள் என்ன பண்ணிட்டா அப்படி உன் மனசில் இடம் பிடிக்கிற அளவுக்கு, நாங்கள்லாம் உனக்கு வெறுப்பாகிற அளவுக்கு நீ இப்படி நீ முடிவெடுத்த, அதை முதல்ல சொல்லு அப்படிங்கிறாங்க. ஏண்டி ஆரம்பத்துலேருந்து உங்கள் அப்பா விட்டுட்டு போனதுலேருந்து இப்போ வரைக்கும் எல்லாமே பண்ணது யாரடி, அவள் தானடி எல்லாமே பார்த்துட்ருக்கா அப்படிங்கிறாங்க. ஓ அப்போ நாங்கள்லாம் எதுவுமே பண்ணலை அப்படி தானே சொல்ல வர, அவள் தான் எல்லாமே பண்ணா உனக்கு அப்படிங்கிறாங்க. அதில் என்னடி தப்பு இருக்குது, அவள் தானே எல்லாமே பண்ணிகிட்ருக்கா, இது வரைக்கும் நீ என்ன செஞ்சுருக்க அதை சொல்லு பார்ப்போம் அப்படிங்கிறாங்க. அம்மா என்னம்மா நீ இப்படி பேசிகிட்ருக்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்போ ஆரம்பத்தில் பசுபதி அவ்வளோ பெரிய பிரச்சனை பண்ணி மொத்த தோட்டத்தையும் பிடிங்கி எழுதி வாங்கி வச்சுக்கிட்டான், அதை எப்படி அவ தானடி கண்டுபிடிச்சி எடுத்து போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து அந்த இடத்துக்கு திரும்ப அந்த இடம் வேணாம், அவன் கால் பதிச்ச அந்த தோட்டமே நமக்கு வேண்டாம், அதுக்கான பணத்தை மொத்தத்தையும் கூடி எங்கள் அப்பா எவ்வளோ பணம் கொடுத்தாரோ அவ்வளோத்தையும் மொத்தமே எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணி அந்த மொத்த பணத்தையும் வாங்கினது அவ தானடி, அந்த பணம் இருந்துச்சு, சரி அதை வச்சு ஏதாவது பண்ணலான்னு பார்க்கும்போது தான் திடீர்னு நர்மதாக்கு பிரச்சனை வந்துருச்சு, சரி அந்த பணத்தை வச்சு ஆப்ரேஷன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு தான் அங்கேருந்து இங்கே நம்ம கிளம்பி வந்தோம், இங்கே வந்ததுக்கப்புறமா அந்த பணம் மொத்தமாக காணா போயிடுச்சு, அதுக்கு காரணம் யார் அப்படிங்கிறாங்க. ஓ இப்போ குமரன் மாமாவை நீ சொல்ல வர அதானே சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஆமாம் அந்த தம்பியோட அஜாக்கிரதையால் தானே அந்த பணமும் மொத்தமும் போச்சு, அந்த பணத்தை அப்படி போனதுக்கப்புறம் இவ தேவையில்லாமல் அந்த பணத்துக்காக தானடி அவள் வாழ்க்கையவே தியாகம் பண்ணுற மாதிரி அந்த ஒரு வருஷ கான்ட்ராக்டுக்கே ஒத்துக்கிட்டா, எந்த பொண்ணாவது செய்வாளாடி, ஏன் நீ அந்த இடத்துல இருந்திருந்தா நீ செய்வியாடி முதல்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரி அதை விடு, இவ்வளோ பிரச்சனை பண்ணி அந்த பசுபதி கிட்ட எதிர்த்து நின்று அவ்வளோ இது பண்ணல, அந்த இடத்துல நீ அவளுக்கு என்னடி சப்போர்ட் பண்ண, கூட சும்மா நின்ன, கடைசியில் அந்த பசுபதி ரொம்ப திரும்ப பேசிகிட்டு இருக்கும்போது நானும் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன், அதெல்லாம் எதுக்குமா, பணம் தான் கைக்கு வந்துருச்சு இல்லை வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னை கூட்டிகிட்டு தான் நீ வந்த, வேறு என்ன நீ செஞ்ச மூத்த பொண்ணாக இருந்து இந்த குடும்பத்துக்கு, அந்த விஷயத்தையும் அவள் அப்படி பண்ணுனா, சரி திரும்பவும் நர்மதாவோட ஆப்ரேஷனுக்காக இவன் இந்த மாதிரி பண்ணி இவ்வளோ பெரிய பிரச்சனையாகி கடைசியில் இவள் வாழ்க்கையே கேள்விக்குறியாகி நின்றுச்சு, அப்போவுமே இந்த தம்பி
எனக்கு காவேரி தான் முக்கியம்னு சொல்லிட்டு இப்போ கிளம்பி வரலை அப்படின்னா அவள் வாழ்க்கை என்னடி ஆயிருக்கும்? அவன் நிலைமையை பற்றி கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்தீங்களா? அந்த தம்பி வேணான்னு சொல்லியிருந்தா அவளை திரும்ப வேற யாருக்காவது நான் கல்யாணம் பண்ணி தான் வச்சிருக்க முடியுமா? என்ன நினைக்கும் போதே எனக்கு அப்படி தலையெல்லாம் சுற்றுது. எவ்வளோ பெரிய வேலையை அவள் பண்ணியிருக்கா. இப்போ வரைக்கும் அப்பள பிஸ்னஸ் அது இதுன்னு சொல்லிட்டு வயிற்றுல புள்ளைய வச்சுக்கிட்டு வெளியில் சொல்லாமல் கூட அவள் வந்துட்டு மனசுலேயே போட்டு புழுங்கிக்கிட்டு இவ்வளோ ஓடி ஓடி நமக்காக செஞ்சிருக்காளேடி. அந்த எக்ஸிபிஷனில் போய் அந்த வயிற்றுல புள்ளைய வச்சுட்டு அவள் நிற்கணும்னு அவளுக்குலாம் என்ன இருக்குடி? இதே உனக்கும் தானே நீ மாசமாக இருந்தியே. உன்னால் வேறு ஏதாவது ஒரு வேலை செய்ய முடிஞ்சிச்சா? சாப்பிட்ற, அப்புறம் மாத்திரை போடுவேன், அப்புறம் படுத்துக்குவேன், வாந்தி எடுத்துகிட்டு நீ பாட்டுக்கு தானடி இருந்த. அவள் ஓடிக்கிட்டே இருந்தாலே அதை கூட நீ நினச்சி பார்க்க மாட்டியாடி அப்படிங்கிறாங்க. ஓ அப்போ நீ எனக்கு செஞ்சதெல்லாம் சொல்லி காட்டுற அப்படி தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இவ்வளோ தாண்டி உன் புத்தி. நான் உனக்கு சொல்லி காட்டலன்னா அப்படிலாம் நான் சொல்லலை. உன்னை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நான் பண்ணேன். ஆனால் உன்னை பார்த்துக்கணும் அப்படிங்கிறக்காக நீ செய்ய வேண்டிய வேலை எல்லாத்தையுமே காவேரிக்கிட்டே ஏவிக்கிட்டு இருந்தேனேடி. வயிற்றுல புள்ளைய வச்சுட்டு அவள் கீழேருந்து தண்ணி தூக்கிட்டு வந்துலாம் எனக்கு கொடுத்துருக்குறா. அதெல்லாம் நினச்சாலே எனக்கு பயமாக இருக்குது. இவ்வளோ வேலை அவள் பண்ணியிருக்கா, அந்த நன்றி கூட இல்லாமல் என்னடி நீ இப்படி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இப்போ கங்கா கிட்ட முடிச்சுட்டு அடுத்தது யமுனா. இதோ இந்த நிற்கிறாள் யமுனா. இவன் மட்டும் என்ன ஒழுங்கா நான் ரொம்பவும் கற்பனையோடு இருந்தார் என் புருஷன். ரொம்பவும் கலெக்டருக்கு படிக்க வச்சு இவ தான் குடும்பத்தை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரியை கூட அந்த அளவுக்கு படிக்க வைக்கல. இவள் கலெக்டருக்கு படிக்கணும்னு சொல்லிட்டு ரொம்பவும் கற்பனையோட எல்லாமே இவள் பார்த்துக்குவான்னு நம்பிக்கிட்டு இருந்தாளே. ஆனால் இவன் என்ன பண்ணா? கலெக்டர் ஆகி நம்ம குடும்பத்தை காப்பாற்றினாளா? அவள் குடும்பத்துக்கு முதல்ல அவள் குடும்பமாக உருவாக்கிக்கிட்டு இதை இப்போ தான் கலெக்டருக்கே அவள் படிச்சுட்டு இருக்கா. அப்போ அவளுக்கு அவள் வாழ்க்கை தான் முக்கியமாக இருந்திருக்கு. அதை நம்மளை பற்றியெல்லாம் யோசிக்காமல் அவள் சுயநலத்துக்காக கல்யாணத்தை பண்ணிட்டு போயிட்டா. இப்போ அந்த கல்யாணம் பண்ணிட்டு போன இடத்துல வந்துட்டு எனக்கு செய்ய மாட்டேங்கிறாங்கன்னு கேட்குறாங்க. எனக்கு பணம் வேணும்னு வந்து நின்னா எப்படி செய்ய முடியும் என்னால் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் கேட்குறாங்க. இப்போ கேட்டியே நீ, எல்லாருமே நாங்கள் எல்லாருமே உன் வயிற்றுல தானே பிறந்தோம், அவளை மட்டும் ஏன் இப்படி நினைக்கிறேன்னு சொல்கிறியே? நீங்கள் எல்லாருமே இப்படி சுயநலமாக இருக்கும்போது அவள் ஒருத்தி தாண்டி குடும்பத்துக்குன்னு பண்ணிகிட்டு இருக்கா. இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆகியுமே வயிற்றுல புள்ளைய வச்சுக்கிட்டுமே நான் வந்துட்டு சம்மதம் சொன்னாதான் விஜய் தம்பி கூட போவேன்னு சொல்லிட்டு விஜய் தம்பியை கூப்பிட்டும் அவள் வந்துட்டு அம்மாவோட சம்மதம் இல்லாமல் வர முடியாது, அம்மா வந்துட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இவ்வளோ பெரிய வாழ்க்கையை விட்டுட்டு அவர் இருக்காளேடி. அவள் நினச்சிருந்தா போயிருக்க முடியாதா? நமக்கு இந்த பணக்கார வாழ்க்கை கிடச்சிருக்கு, நம்ம பாட்டுக்கு இருக்கலாம், போய் சந்தோஷமாக வாழலாம், இவங்க எப்படி போனால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்போல்லாம் நீங்கள் நினைச்சி யோசிச்சுட்டு பேசிகிட்டு இருக்கீங்களே, எனக்கு பணம் வேணும், நாங்கள் நல்லபடியாக வாழணும்னு சொல்லிட்டு இருக்கீங்களே. இந்த மாதிரி அவள் யோசிச்சிருந்தானா இப்படிலாம் நடந்திருக்குமா? நீங்கள் சொல்லுங்கடி. அப்போ அவளை நான் பெருசாக பேசாமல் வேறு யாரடி பேச சொல்கிறீங்க? இதுதாண்டி உங்களுக்கும் அவளுக்கும் இருக்க வித்தியாசமே, இதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நறுக்குன்னு சொல்லிடுறாங்க. இப்போ திரும்ப கங்கா ஆரம்பிக்கிறாங்க. அதெல்லாம் சரி, அவள் ஓடுனா எல்லாம் பண்ணுனா அப்படிங்கிறதெல்லாம் நீ அவள் சைடு யோசிச்சு இவ்வளோ கதை எங்ககிட்ட சொல்லிட்டு இருக்க. இப்போ பெருசாக வீட்டு விஷயத்தில் அவள் முடிவெடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்கியே. அந்த வீடு வந்துட்டு பேங்க்கில் வந்து அடமானம் வச்சிருந்து மொத்தமாக போகிற மாதிரி இருந்துச்சுல்ல, அப்போ உங்களுக்கு வீட்டை திருப்புறதுக்கு உதவி பண்ணது யார்? ஏன் கல்யாணத்துக்கு வாங்கி வச்சிருக்க நகையை தானே உங்களுக்கு கொடுத்தேன், அதை வச்சு தானே நீங்கள் வந்துட்டு திரும்ப அந்த வீட்டை மீட்டு எடுத்துகிட்டு வந்தீங்க. அந்த நகை இருந்துருந்துச்சுன்னா இப்போ எனக்கு ஓரளவு இதாக இருந்திருக்கும்ல. இப்போ நான் ஒன்றுமே இல்லாமல் தானே நிற்கிறேன். அந்த இடத்துலையும் என்னோட வாங்கிக்கிட்டீங்க. அப்போ நான் செஞ்ச உதவியெல்லாம் உங்களுக்கு பெருசாக தெரியல, இப்போ அவள் அதெல்லாம் பண்ணிட்டா அப்படிங்கிறதா உனக்கு பெருசாக தெரியுது இல்லைம்மா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதை கேட்டுட்டு இப்போ பாட்டி ரொம்ப கோவப்பட்டுட்டு அவங்க பேசுகிறாங்க. ஏண்டி கங்கா, என்னமோ நீ உதவி செஞ்சேன்னு சொல்லிட்டு இருக்கியே, அப்படி என்ன தடி நீ பெருசாக உதவி செஞ்சுட்ட? அந்த நகை உன் கல்யாணத்துக்கு வாங்கின நகை தான், இல்லைன்னு சொல்லலை. அந்த நகையை உனக்காக சேர்த்தது யாருடி? உங்கள் அப்பா அங்கேருந்து சம்பாரிச்சு பணத்தை தான் இங்கே அனுப்பிக்கிட்டு இருந்தான். அவ்வளோத்தையும் வந்துட்டு சேர்த்து வச்சு நம்ம பிள்ளைக்கு இதை சேர்க்கணும் அதை சேர்க்கணும்னு சொல்லிட்டு குருவி சேர்க்குற மாதிரி சேர்த்து உனக்கு மொத்த நகையும் சேர்த்தது சாரதா தானடி. அவளையே இப்படி எடுத்தெறிஞ்சு பேசிகிட்டு இருக்க நீ. எப்படி இப்படி நன்றி இல்லாத மாதிரி நீ மாறின? அந்த வீட்டில் நீ இருந்தப்போ இந்த வீட்டில் இப்படி ஒரு பொண்ணு இருக்கா, உனக்கு 3 பொண்ணு தானே, மூத்த பொண்ணு ஒன்று இருக்கான்னு சொல்லிட்டு எல்லாருமே கொடைக்கானல்ல கேட்பாங்கடி. அப்படி இருந்தவ நீ இந்த சென்னைக்கு வந்து நீ இப்படி மாறிட்டியடி கங்கா. அதுவும் இப்படி காவேரிக்கு கல்யாணம் ஆகி அவள் ஒரு நல்ல பணக்கார வாழ்க்கை வாழ்றான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தானே நீ இப்படியெல்லாம் மாறிட்ட. இவ்வளோ நாள் நீ இப்படி இல்லையடி. ஏன்டி இப்படி பொறாம பிடிச்சி அலையிற? நீ உன் மனசில் வந்து நல்ல எண்ணம் இருந்துச்சுன்னா உனக்கு நடக்கிற எல்லாமே நல்லதாகவே அமையும்டி. இப்போ என்ன, என் பேரன் தான் இங்கேருந்து உனக்காக சேர்க்கணும்னு சொல்லி தானேடி அவன் போயிருக்கான் வெளிநாட்டுக்கே. அவன் உனக்கு என்னென்ன வேணுமோ அவன் அவ்வளோத்தையும் சேர்த்து கொண்டுட்டு வந்து உங்ககிட்ட கொட்டுவாண்டி. இந்த 4 நாள் சம்பாரிச்சு உனக்கு இவ்வளோ பெரிய ஒட்டியானத்தை கொண்டு வந்தானே, அங்கே போய் அவன் சம்பாதிக்கிறானே, உனக்கு வேணுங்கிறதெல்லாம் அவன் செய்ய மாட்டானா? சரி, நீ இப்போ வீட்டை விற்கணும்னு சொல்றியே, இதை பற்றி குமரங்கிட்ட ஒரு வார்த்தை நீ கேட்டியாடி? நீங்களா இஷ்டத்துக்கு ஒன்று சொல்லிட்டு இருக்கீங்க. அடுத்தது இந்த யமுனா, நீ கேட்டியாடி நிவின் தம்பிக்கிட்ட, உங்களுக்கு பணம் வேணும்னா நான் எங்கள் வீட்டை வித்துட்டு வந்து தரேன் அப்படின்னு நீ சொன்னியாடி நிவின் கிட்ட? எதுவுமே பேசாமல் நீங்களா முடிவெடுத்துக்கிட்டு வந்துட்டு ஒன்று பேசிகிட்டு இருக்கீங்க. இதுக்கு நாங்கள் ஒத்துக்கணுமா? அந்த வீடுனா சும்மா இல்லடி, அது என் பையன் வாழ்ந்த வீடு. அவன் வந்துட்டு சிறுக சேமித்து அந்த காசில் கட்டின வீடு. அவ்வளோ சீக்கிரம் அந்த வீட்டெல்லாம் நான் விற்க விட மாட்டேன். இதில் காவேரி சொல்கிறாங்கிறதானே உங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது. காவேரியை விடுங்க. இப்போ நான் சொல்கிறேன், என் பையன் வாழ்ந்த வீடு அது. அந்த வீட்டை வந்துட்டு விற்கிறதுக்கு நானும் சம்மதிக்க மாட்டேன், உங்கள் அம்மாவும் சம்மதிக்க மாட்டா. இதுக்கு மேலே உங்களால் முடிஞ்சதை நீங்கள் பார்த்துக்கோங்கடி அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியும் ரொம்ப கோவமாக பேசிடுறாங்க.
ஸோ இதை கேட்டுட்டு யமுனாக்கு எதுவுமே பேச முடியல. அப்போ இதுதானே உங்கள் முடிவு, நீங்கள் அப்போ எங்களுக்கு பணம் கொடுக்க மாட்டீங்க, என் வாழ்க்கை எப்படி போனால் உங்களுக்கு என்ன, நான் வந்துட்டு திரும்ப திரும்ப அவங்க இப்படியே சொல்லி சொல்லி காட்டிட்டு அவங்க என்னை டைவர்ஸ் பண்ண சொல்கிறாங்க, மொத்தமாக என்னை அறுத்து விட்டுட்டாங்கன்னா நான் வந்து இந்த வீட்டிலே உட்காந்துடுறேன், அப்போ உனக்கு சந்தோஷம் தானேம்மா, நீ என்ன ஆசைப்பட்ட, நான் கலெக்டர் ஆகி இந்த குடும்பத்தை காப்பாற்றணும்னு தானே, அவங்க என்னை மொத்தமாக அனுப்பி விட்டுட்டாங்க அப்படின்னா நான் இங்கே வந்து உட்காந்து உங்கள் எல்லாத்துக்கும் சம்பாரிச்சு கொட்டுறேன் போதுமா அப்படிங்கிற மாதிரி யமுனாவும் கடுப்பாக சொல்கிறாங்க. யாருக்குடி வேணும் நீ சம்பாரிச்சு கொட்டுறது, இவ்வளோ நாள் நீ சம்பாரிச்சு கொடுத்து இங்கே கொட்டி தான் நாங்கள் வந்து எல்லோரும் சாப்பிட்டுட்டு நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கோமா, இதுக்கு மேலே நீ கொண்டு வந்து கொடுத்து தான் நாங்கள் அதை பண்ண போகிறோமா, அப்படி ஒன்றும் எங்களுக்கு தேவையே கிடையாது, ஒழுங்காக அந்த தம்பிக்கிட்ட மூஞ்சி முகத்தை காட்டாமல் எதுவும் தேவையில்லாமல் பேசாமல் ஒழுங்காக அன்பாக பேசி வாழப்பாரு, அப்படி நீ இருந்தினாலே அந்த தம்பி உன்னை நல்லாவே பார்த்துக்கும், தேவையில்லாமல் நீ வந்துட்டு ஏதாவது இங்கே பேசுகிற மாதிரி தானே அந்த தம்பிக்கிட்டையும் பேசியிருப்ப, நானும் கொஞ்ச நாளாக உன்னை கவனிச்சிக்கிட்டு தான் இருக்கேன், உன் நடத்த போக்குவரத்து எதுவுமே சரியில்லை, அந்த தம்பிக்கிட்ட என்னைக்காவது நீ சிரித்து பேசி பார்த்தது இருக்கேன்னு சொல்லு, ஒரு நாள் கூட நான் பார்த்தது இல்லடி, இவங்க 2 பேரும் காவேரியும் விஜய் தம்பியும் சிரித்து பேசுகிறாங்கன்னா நீங்கள் நடந்துக்கல அந்த மாதிரி, அதை பார்த்து உங்களுக்கு பொறாமடி அப்படின்னு சொல்லி திரும்பவும் சொல்லிடுறாங்க. ஸோ இதுக்கு உடனே யமுனா கோவம் வந்துட்டு, அக்கா நான் கிளம்புறேன்க்கா, எனக்கு இங்கே இருக்க கடுப்பாக இருக்குது, எதுவாக இருந்தாலும் நீ பேசிக்கோக்கா, எனக்கு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கங்கா கிட்ட மட்டும் சொல்லிட்டு அவங்க கிளம்பி போயிடுறாங்க. ஸோ கங்காவுக்கும் எதுவும் பேச முடியல, இவ்வளோ தானேம்மா உன்னோட முடிவு, நீ என்ன பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கடுப்பில் உள்ளே போயிடுறாங்க. ஸோ இத்தனை நாளாக மனசுக்குள்ளே வச்சுட்டு காவேரியை பற்றி என்னென்னலாம் அவங்க தப்பாக நினச்சிட்டு இருந்தாங்களோ எல்லாத்தையும் காவேரி என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் சாரதாமா மனசில் இருக்க எல்லாத்தையும் கொட்டிட்டாங்க. ஸோ இதுக்கு மேலேயாவது அவங்க 2 பேர் திருந்த போகிறாங்களா என்னங்கிறது தெரியல. அந்த ஹோம் ஸ்டே பண்ணாங்க அப்படின்னாலும் அதில் ஒரு இன்கம் வரதான் போகுது, அதை வச்சு ஏதாவது பார்க்கலாம். பட் அவங்க எப்படி முடிவெடுக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்துட்டு பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ இந்த ப்ரெடிக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா வீடியோக்கு சின்னதாக லைக் மட்டும் கொடுத்துருங்க. இதை பற்றி நம்ம ஒரு அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.